18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பாருடைய ஒரு ஸ்பெஷல் டீ கடை. நம்ம டீ கடையில் இன்னைக்கு உங்களுக்கு வழக்கமான விஷயத்தை விட எக்ஸ்ட்ராவா எடுத்து வச்சிருக்கிறோம். ஒண்ணா எடுத்து கொடுக்கும்போது சட்னியை தொட்டு சாப்பிட்ற மாதிரி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போவோம். மக்களை இப்ப செம சினிமாக்குள்ள போறோம். அதாவதுங்க, புதுசா ஒரு பாலம், ஏகப்பட்ட டெக்னாலஜியை அதுல கலந்து கட்டி சத்தம் வராது, அப்படியே எக்கோவா போகலாம், சூப்பரா இருக்கணும். கோயம்புத்தூர்ல நம்ம முதல்வர் திறந்து வச்சிருக்காங்க. நாம போக முடியாட்டிலும் ஒரு வட்டம் அந்த பாலத்தை பார்த்துருவோமா? மதுரைக்கு தோணி வாராருன்னு கேள்விப்பட்ட உடனே தான் மயிலாட்டம், கரகாட்டம், ஒயிலாட்டம் இதெல்லாம் இருக்கா இல்லையாங்கிறத விட ரசிகர்கள் தன்னால திரண்டு வந்து அவருக்கு ஒரு வரவேற்பு கொடுத்தாக வாருங்க. மனுஷன் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஐசா உருகிட்டார்லா. மயிலாடுதுறையில பாட்டு சத்தமா கேட்டுச்சு. யாரோ பாட்டு பாடி பிராக்டிஸ் பண்றாங்க போட்டுருக்கு அப்படின்னு நினைச்சா, நம்ம வாத்தியார்கள் இருக்காங்கல்ல, அதாவது வருங்கால வாத்தியார்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் பாடம் எடுக்கிற ஆசிரியர்களுக்கும் பிள்ளைகள்கிட்ட நீங்க இப்படி இலகுவா பாடம் நடத்துறா நல்லா இருக்கும் அப்படின்னு பாட்டு பாடி ட்ரைனிங் கொடுத்தாங்க பாருங்க. அட இது நல்லா இருக்கே அப்படின்னு எல்லாரும் உச்சி கொட்டுறாங்க. ஆயிரம் தெய்வத்தின் உருவமே அன்னை, இல்லறம் செழிக்க உழைத்தவள் அன்னை. ஜகமாய் குடிடுவோம், ஊரெல்லாம் சுற்றிடுவோம். நாம நேரா எங்க போறோம்? கவுண்டருக்குள்ள போறோம். எடப்பாடி அண்ணாச்சி ஏகத்துக்கும் சந்தோஷமா, அதே நேரத்தில் மனநிலை வந்து சிரிப்பா இருக்கு. என்னன்னு கேட்டா, முதலமைச்சர் திடீர்னு ஏதாவது ஒண்ணு பண்றாரு. இந்த பக்கம் ஜாதி பேரெல்லாம் நீக்கிறோம்காரு, அந்த பக்கம் வேற ஒரு பேரை வச்சு பாலத்தை திறக்காரு. ஐயா, அப்பா, அம்மா இதை மட்டும் டெலீட் பண்ணிடாதீயா அப்படின்ட்டு சிரிச்சாரு. ஒரு சிரிப்பு, தெய்வீக சிரிப்பு. ஐயா, இனிமேல் ஹாஸ்பிட்டலுக்கு போனா பயனாளின்னு சொல்லணுமா, பேஷண்ட்னு சொல்லக்கூடாது. என்ன பயனாளின்னு? எங்க பேர் வைக்கிறதுக்கு ஒரு விவசாய வேண்டாம்? வேணுமென்ன திட்டமிட்டு ஏதாவது ஒரு பேர், நல்ல வேலைக்கு தயவு செய்து ஸ்டாலின் அவர்களே ஒரு பேரை மட்டும் மாத்திராதீங்க, 2 பேரை மாத்திராதீங்க. அப்பா பேரை மாத்திராதீங்க, அதையும் மாத்திடுவாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் பேர் மாத்திர வேலை, பேர் வைக்கிற வேலை 2 தான். ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகி நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒன்னு பேர் வைப்பாரு, இல்லது பேரை எடுப்பார். ஏவா வேலு அண்ணாச்சி வந்தாங்க. நாங்க இப்ப என்ன பண்ணோம்? நோயாளின்னு ஏற்கனவே நொந்து போய் இருக்கிறவரை இப்படி கூப்பிட்டு மேலும் நோக அடிக்காதீங்க, மருத்துவ பயனாளர்னு சொன்னேன்னு சொல்லுங்க. என்ன குத்தமாயி போச்சு உங்களுக்கு? மருத்துவ பயனாளர்னு சொல்றதுல உங்களுக்கு என்ன அவ்வளவு கஷ்டம் அப்படின்னு கொஞ்சம் கடுப்பா கேட்காரு. எங்கள் பகுதியில் ஒரு பழமொழி உண்டு, தான் திருடி பிறர் நம்பார் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அவருக்கு இருக்கிற குணமே அடுத்தவங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறாரு. அது தப்பு. முதல்ல உதாரணமா சொல்லணும்னா, ஏறி வந்து ஏணியை எட்டி உதைக்கிற மனப்போக்குறது நாடறிந்த முன்ன. ஏற்கனவே அவர் முதலமைச்சராக வர்றதுக்கு சின்னம்மான்னாரு. எந்த அம்மா அதுக்கு சொல்றாரு? அவர் போய் சொல்லலாமா அந்த வார்த்தையை? அப்பா அம்மா மறந்துடாது. பொதுவாக ஒரு மருத்துவமனைக்கு வருபவர்கள் நோயாளிகள் என்று சொன்னால் அவங்களுக்கு மனம் வருத்தப்படுகிற காரணத்தினால் மருத்துவ பயனாளிகள் அப்படின்னு சொன்னாங்க. இதில் என்ன இலக்கண தப்பினா, பொருள் தப்பினா, கருத்து தப்பினா இருக்கு? நான் கேட்கறேன். நான் ஒரு இலக்கணவாதி, எனக்கு தெரியும், அதனால நான் சொல்றேன்.
அது எந்த வித தவறு இருக்குதா? அப்படியே எடப்பாடி ஐயா இன்னொரு விஷயத்தை கேட்கார். அவருக்கு உதயநிதி மேல ஒரு பெரிய கண்ணு. என்னன்னா, ஏங்க கரூர்ல சம்பவம் நடந்துச்சு, குடுன்னு வந்தாரு, மாலையை போட்டாரு, பேட்டியை கொடுத்தாரு, பழையபடி துப்பாக்கி போயிட்டாரு. அவர் அங்கனையெல்லாம் குத்த வச்சிருக்கணும், ஏன் இல்ல சொல்லுங்க மக்களே சொல்லுங்க அப்படின்னு கேட்கார். இப்போ கரூர்ல ஒரு இன்சிடென்ட் நடந்தது, உங்களுக்கு தெரிய துயரமான சம்பவம். அந்த சம்பவம் இருக்கும்போது இங்க இருக்கின்ற துணை முதலமைச்சருக்கு அடுத்த ரேங்கில் இருக்குது துணை முதலமைச்சர். இங்க மக்கள் என்ன பாதிக்கப்பட்டாங்க, அந்த மக்களுக்கு என்ன உதவி செய்யணும், மருத்துவ சிகிச்சை பெற்று இருக்காங்க, அவருக்கு என்ன நல்ல சிகிச்சை அளிக்கக்கூடிய அதையெல்லாம் பார்க்கல. வெளிநாட்டில் உல்லாச சுற்றுப்பயணம் போனார். இந்த இன்சிடென்ட் நடந்த உடனே தனி விமானத்தில் துபாயிலிருந்து வந்து இறங்கினார் திருச்சியில். நேராக மருத்துவமனைக்கு போனார், ஒரு மலர் உலையை வெளிச்சார், நேராக திருச்சி போய் துபாய் போயிட்டார். இவரெல்லாம் நாட்டில் துணை முதலமைச்சர் இருப்பதற்கு சரிங்களா, நியாயமா? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம 41 உயிர் இழந்திருக்கிறோம். பல பேர் அந்த கூட்டத்து நெரிசலில் அடிபட்டு மருத்துவ சிகிச்சை பெற்று வராங்க. அவர்களுக்கு இங்கிருந்து என்ன சிகிச்சை அளிக்க வேண்டும், அவர்களுக்கு என்னென்ன வசதி செய்து கொடுக்க வேண்டும், அது செஞ்சா ஒரு நல்ல அரசுக்கு அழகு, ஒரு நல்ல துணை முதலமைச்சருக்கு அழகு. அதை பற்றிலாம் கவலை இல்லை. ஐயா நான் வந்தேன் பார்த்தேன், அதுக்கடுத்து மற்ற வேலைகள் இருக்கு, அதனால நானும் இப்படி போயிட்டு வந்தேன். உங்களை மாதிரியா நான் எங்கேயே போக மாட்டேங்க வேண்டியது, குடுன்னு பிளைட்டை பிடிச்சி நேராக போக வேண்டியது, போகும்போது ஒரு காரு வரும்போது ஒரு காரு அப்படின்னு மூஞ்சி வேர்த்துச்சுன்னு தொடச்சிக்கிறீங்க. இதெல்லாம நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னங்க உங்களோட பெரிய அக்கப்போரா இருக்குன்னு நம்ம உதயநிதி ஐயா கொஞ்சம் அப்படி கேட்க. பாஜகவோட இனி எந்த காலத்திலும் கூட்டணி கிடையாதுன்னு சொன்னேன். எப்ப சொன்னார்? 4 மாசத்துக்கு முன்னாடி சொன்னார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னைக்கு அதே எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு? எப்பவுமே பாஜகவுக்கு நன்றி கடனோட இருப்பேன் அப்படின்னு அதே வாய் இன்னைக்கு சொல்லுது. அது மட்டும் இல்ல, நன்றியை காட்டுறதுக்கு 4 கார் போகிற ஒரே ஆளு நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். கார் மாத்துறதும் காலை மாத்துறதும் அவருக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. ஏற்கனவே பல கால்களை பார்த்தவர். ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் அந்த அம்மாவோட கால், அந்த அம்மா இறந்த உடனே சசிகலா அம்மாவோட கால், அந்த அம்மா ஜெயிலுக்கு அமிச்சிட்டு உடனே முதலமைச்சர் ஆகணும்னு திரு டிடிவி தினகரன் அவருடைய கால், அதன் பிறகு கொஞ்ச நாள் மோடியோட கால், அமித்ஷாவோட கால், இன்னைக்கு பர்மனண்டா திரு மோடியோட காலில் போய் சரண்டர் ஆயிருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் அவரை எடப்பாடி பழனிசாமின்னு கூப்பிடுறது கிடையாது, செல்லமா முகமூடி பழனிசாமி அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க. அடுத்து நம்ம முத்தரசையா வந்தாங்க, முத்தா வார்த்தைகளை அள்ளி போட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி ஐயா இப்படி பேசுறது நியாயமா? துப்பாக்கி எடுத்து டொப்புன்னு சுட்டிகளே, ஒரு 14 பேர் இறந்தாங்களே, கேட்டா நியூஸை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னீங்களே, நீங்க எப்படி ஆக்ரோஷமா பேசலாம்? மனசாட்சி இருக்கா உங்களுக்குன்னு ஐயா கேட்காருங்க. எடப்பாடி பழனிசாமி கரூர் சம்பவத்தை ஒட்டி வீராப்பாக பேசிக்கொண்டு இருக்கிறார். அவர் இப்படி பேசுவதற்கு தார்மீக ரீதியான ரைட்டே முதல்ல ஒரு உரிமையே அவர் கிடையாது. தூத்துக்குடி நடந்த துப்பாக்கி சூடு அது கூட்ட நெரிசலில் இறந்து போனாங்களே, துப்பாக்கி சூடு 14 பேர் இறந்து போனாங்க, பலர் பாதிக்கப்பட்டாங்க. முதலமைச்சர் என்ன சொன்னார்? அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, காவல்துறையை கையில் வைத்துக் கொண்டிருக்கிற பழனிசாமி என்ன சொன்னார்? தொலைக்காட்சியை பார்த்து தான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னாரு. உலகத்தில் எந்த முதலமைச்சரும் இப்படி பதில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அரசுக்கு தெரியாமல் எதுவும் பண்ண, அதுவும் துப்பாக்கி சூடு நடத்துறது அரசுக்கு தெரியாமல் உயரதிகாரியுடைய அனுமதி பெறாமல் துப்பாக்கி நடத்த முடியாது, சட்ட ரீதியாக நடத்த முடியாது, தன்னிச்சையாக நடத்த முடியாது. 14 பேர் செத்த பிறகு கூட நான் தொலைக்காட்சியில் பார்த்தான் தெரிந்து கொண்டேன் என்று பேசிய எடப்பாடி பழனிசாமி சகலத்தையும் இழந்து, அனைத்து சுயமரியாதைகளையும் இழந்து, யார் காலில் வேணாலும் எப்படி வேணாலும் விழுந்து, எப்படியாவது இந்த முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்து விட வேண்டும் என்று ஒரு பேராசையோடு எல்லாவற்றையும் குறை கூறி பேசிக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டு மக்கள் உரிய தீர்ப்பை வழங்குவார்கள். ஐயா இப்படி வீராவேசமா பேசுறீங்களே, சரி நடந்து போச்சு, நீங்க அந்த மக்களுக்கு ஆதரவா நில்லுங்க. அதை விட்டுட்டு அந்த பையனை போட்டு பேசி உலுக்கி 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு நீ கூட்டணிக்கு வந்தா தான் ஆச்சு, இல்லைன்னா உனக்கு ஆயுசு போச்சு அப்படிங்கிற மாதிரி பேசுறீங்களே, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? ஒரு அரசியல்வாதி பண்ற விஷயமா இது அப்படின்னு கேட்காரலாம். கரூர் பிரச்சனையை மையப்படுத்தி
அரசியல் ஆதாயம் தேடலாம் என்கிற குறுக்கு வழியில் அவர் ஈடுபட்டிருக்கிறார். பிஜேபியும் ஈடுபட்டிருக்கிறது. எப்படியாவது விஜயுடைய பலவீனத்தை பயன்படுத்தி, அந்த தலைமை பண்பு இல்லை அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்குல்ல, அந்த தலைமை பண்பு இல்லாத அந்த பலவீனத்தை பயன்படுத்தி தங்கள் அணியில் சேர்க்கலாமா என்று முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். பிஜேபியும் சரி, பிஜேபியோட யார் சேர்ந்தாலும் சரி, எந்த கட்சி சேர்ந்தாலும் சரி, தமிழ்நாட்டு மக்கள் அவர்களை நிராகரிப்பார். இவர்களுக்கு பயம், அச்சத்தின் காரணமாக சிபிஐ விசாரணை நடத்தினால் ஒன்றிய அரசாங்கத்தை பயன்படுத்தி தண்டனையிலிருந்து, குற்றத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளலாமா என்கிற முயற்சியின் காரணமாக சிபிஐ வேண்டும் என கேட்கிறார்கள். உயர்நீதிமன்றம் சிபிஐ தேவையில்லை என்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கு அவர்கள் விரும்புவது, விஜய் விரும்புவது, தங்களுடைய தவறை உணர தயாராக இல்லை, தார்மீக பொறுப்பேற்க தயாராக இல்லை. அதற்கு மாறாக தங்களை தற்காத்துக் கொள்ள பிஜேபியின் உதவியை நாடுகிறார்கள். ஒன்றிய அரசின் உதவியின் மூலமாக தங்களை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்கிற முயற்சியை மேற்கொள்கிறார்கள். இந்த பலவீனத்தை அவர்களும் பயன்படுத்துகிறார்கள். அவ்வளவுதான். இப்படி நம்ம முத்தரசையா சொன்ன உடனே நயினார் ஐயா வாரார். அவர் சொல்றாரு, இங்க பாருங்க, நாங்க பொய் பேசல, உண்மையை பேசுறோம். என்ன பேசுறோம்? அன்னைக்கு விஜய் அங்கன இருந்து அங்க இருக்கிறவங்க கோவப்பட்டு ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருச்சுடா, சரி இப்ப ஏதாவது ஒண்ணு ஆயிருச்சுடா என்ன செய்வீங்க அப்படின்னு அவர் கேட்கறது அக்கறையா இல்லைன்னா மிரட்டலா? ஏன் அவர் பார்க்கலன்னா, அவர் போயிருந்தால் அவருடைய உயிருக்கு யார் உத்தரவாதம் கொடுக்க முடியும்? அவரையும் அடித்து கொள்வதற்கு 41 பேரை அடித்து கொண்டாங்க, மிதித்து கொண்டாங்க. அதே மாதிரி அவரையும் யாராவது ஏதாவது பண்ணிடக்கூடாதனால தான் பாதுகாப்பு கேட்டு கொடுத்துருக்காங்க. அரசாங்கம் பாதுகாப்பு கொடுத்து அவர் அந்த மக்களை போய் சந்திக்கணும். இப்போ நாங்கள் போகிறோன்னு வச்சுங்க, ஏற்கனவே கூட்டம் வந்துச்சு, அதுலேயே பெரிய தள்ளும் வந்துச்சு. இப்போ மறுபடியும் அவரை பார்க்கும்போது தள்ளும் வரும். இந்த சாக்கு போக்கில் இவரையும் சேர்த்து காலி பண்ணிட்டா என்ன பண்ணுறது? அப்படியே நம்ம செல்வ பிறந்த அண்ணாச்சி வந்தாங்க, ஐயா நீங்கள் மாடுலேஷனை மாற்றி பேசுறது எங்களுக்கு புரியாது நினச்சிக்கிட்டீங்களா? நாங்கள் இன்னும் சின்ன பப்பாவா? தம்பி விஜய் உச்சாரா இருங்க, அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது பார்த்துக்கிடுங்க அப்படின்னு அண்ணாச்சி அக்கறை கலந்த லைட்டாக பேசுகிறார். அவர் விஜயில தமிழ்நாட்டையே அவங்க கட்டுப்பாடுக்குள்ள எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. தமிழ்நாட்டில் உள்ள ஜனநாயக சக்திகள் எல்லாம் தன்னுடைய கட்டுப்பாடு எடுத்துக்கலாமா, எப்படி கட்டுப்பாடுல எடுக்க முடியும்னு முயற்சி செய்யறாங்க. விஜய் ஏமாத்திரம். அகல விஜய் விழிப்புணர்வோடு இருக்கணும். என்னெல்லாம் பேசியிருக்கார், கொள்கை எதிரி யாருன்னு சொல்லி இருக்காரு. இந்த கொள்கை எதிரி, ஊழல் எதிரிகள் நிறைய பேசியிருக்காரு. பொறுத்திருந்து பார்த்து. வேல்முருக அண்ணாச்சி கரெக்டா பேசுவா. அப்படிலா வந்தாரு, உங்களுக்கு தான் ஒய் பிரிவு இசட்டு பிரிவுன்னு என்னென்னமோ துப்பாக்கியை வச்சு கொடுக்காங்கல்ல, யார் உங்களை அப்படியே அந்த சரவுண்டை சுத்தி தாக்கிற போறா? ஓஹோ, நயினார் ஐயா அப்படியே லைட்டா உள்ள விடுறார் லைன அப்படின்னு அவரும் பங்குக்கு டவுட்டை தூக்கி போடுறார். முழுக்க பாரதிய ஜனதா நடிகர் விஜய் அவர்களை எப்படியாவது தனது கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அத்தனை நடவடிக்கைகளையும் நரேந்திர மோடியும் அமித்ஷாக்களும் தமிழ்நாட்டுடைய பாரதிய ஜனதா தலைமைகளும் செய்து வருகிறதைத்தான் இது அப்பட்டமாக காட்டுகிறது. விஜய் அவர்களுக்கு அவர்களுடைய அரசாங்க கட்டுப்பாட்டில் இருக்கின்ற இந்தியாவில் எத்தனையோ தொழிலதிபர்கள், எத்தனையோ நடிகர்களுக்கு தராத ஒரு பாதுகாப்பை இங்கு ஒன்றிய அரசினுடைய பாதுகாப்பை, இந்திய நாட்டின் துணை இராணுவ பாதுகாப்பை ஏற்கனவே வழங்கியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவருக்கு கொலை மிரட்டல் இருக்குது என்று சொல்லி அவர் உயிருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி அவரை மிரட்டி பணிய வைத்து தன் பக்கம் ஈர்ப்பதற்கான ஒரு முயற்சியை தவிர அவர் கூறுகின்ற குற்றச்சாட்டில் சிறிதளவும் முனையளவும் உண்மையில்லை. காரணம், தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பான்மையான மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள் மத்தியில் அவருக்கென்று ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. ஒரு ரசிகத்தன்மையோடு அவரை பார்த்தால் போதும் என்கிற மனநிலையோடு தான் தமிழக மக்கள் இருந்தார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் கரூர் சம்பவம். ஒரு தம்பி படத்தில் இப்படி நடிச்ச உடனே ஆத்தி எம்பிட்டு தைரியம்யா இந்த ராசாவுக்கு, அரசியல்ல வந்தா ஆனந்த கூத்தாடிலாம்னு நினைச்சேன், ஆனா நெசத்துல பார்த்தா வீட்டுக்குள்ள ஊட்டிட்டு இன்னும் வெளியே வர மாட்டேங்க. சொன்னது யார் தெரியுமா? நம்ம சான் பாண்டியனாஜி. பயந்து ஓடக்கூடாது, தைரியமா மக்களை ஃபேஸ் பண்ணி மக்களுக்காக வேண்டி பாடுபடுற தலைவர், மக்களுக்காக செயல்படுகிற தலைவர், மக்கள் முன்னாடி நிற்கணும். இது நாள் வரைக்கும் அவர் நேரடியாக போய் பார்க்கவே இல்லை. இதுக்கு போய் பெர்மிஷன் வாங்குறாங்களாம், இதெல்லாம் தப்பான விஷயம் இல்லையா? இதுக்கு டிஜிபிட்ட போய் பெர்மிஷன் வாங்கணும்? மக்களை பார்க்க இப்போ நான் போய் மக்களை பார்க்கணும், ஒன்றுக்கு போலீஸ்கிட்ட போய் பெர்மிஷன் நான் பார்க்கணும்? பார்க்க வேண்டியதானே. உங்களை யார் பார்க்க வந்தீங்கன்னா காவல்துறை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க.
இதுக்கு இப்போ நான் பெர்மிஷன் வாங்கிட்டு போனேன், இது ஒரு சாக்கு, ஒரு நாள் போகலாங்கிறதுக்காக சாக்கு. இது வந்து அவர் இறந்தவர்களை பார்க்காமல் இருப்பதற்கு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தவக தலைவரை கண்டனம் சொல்லி வேலு அண்ணாச்சி சொல்றாங்க, எங்க கூட்டணி தான் வலுவான கூட்டணி பாருங்க, அப்படியே அச்சாரம் போடுறதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டுக்கு அப்படியே கொடி ஆடுது பாருங்க, நாங்க தான் ஜெயிக்க போறோம்னு எடப்பாடி மைக்க பிடிச்சி கத்திக்கிட்டே இருக்காரு. 2026 என்ன நடக்குன்னு மட்டும் பாருங்க. வலுவான கூட்டணி அவர் வைக்க போறாரா, நஞ்சு போன கூட்டணி வைக்க போறாரா, இல்ல மொத்தமும் தமிழ்நாட்டில் அவங்க அணி தோக்க போற கூட்டணி வைக்க போறாரா என்பது நான் இப்போ ஜோசியமா சொல்ல முடியாது. எங்களை பொறுத்தளவுக்கு நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய கூட்டணியில் இருக்கிற எங்களுடைய தோழமை கட்சி தலைவர்கள் எங்களோடு ஒன்றரை கொள்கை அடிப்படையிலும் சரி உணர்வு அடிப்படையிலும் எங்களோடு இருக்கிறார்கள். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா தொடர்ந்து நாங்கள் வெற்றி வாகை சூடி கொண்டிருக்கிறோம். இந்த முறையும் முதலமைச்சர் சொன்னதை போல 200 இடங்களை தாண்டி நாங்கள் வெற்றி பெறுவோம். இப்ப நேரம் நாம சுவிட்ச போட்டா லைட்டுக்குள்ள போறோம். பேரரசு ஐயா நின்று ஒரு கருத்தை சொல்றாங்க. அதாவதுங்க, சினிமாக்காரங்க அப்பாவிங்க, எந்த அரசியலும் பண்ண தெரியாது, மத விஷயங்களும் பண்ண தெரியாது, அரசியல்வாதிக தான் மற்ற விஷயத்தை பண்ணுவாங்க, நாங்க ஒன்லி சினிமா எடுப்போம், நடக்கிறத போட்டு காட்டுவோம் அப்படின்னு சொல்றார். இந்த மத நல்லிணக்கங்கிறது சினிமால தான் இருக்கு, அரசியல் இல்லை, சினிமால தான் இருக்கு. மதத்தை பிரிச்சு மதத்துக்குள்ள பிரிவினை உண்டாக்கி அதுல பொழப்பு நடத்துறது யாருன்னா அரசியல்வாதிகள் தான். சினிமாக்காரன் எவ்வளவு மேல், எவ்வளவு மேல். நேரா நாம உசாருக்குள்ள போறோம். கிருஷ்ணகிரியில 2 வண்டி டமார்னு நேருக்கு நேரம் மோதிக்கிருச்சு. என்னன்னா கொஞ்சம் இருட்டா இருந்திருக்கும் போலுக்கு, லைட்டு கொஞ்சம் பத்தலையா இல்லைன்னா கண்ணில் பவர் கொஞ்சம் பத்தலையான்னு தெரியல. வண்டி ஓட்டும் பொழுது தயவு செஞ்சு பார்த்து பதனமா ஓட்டுங்க, வேகத்தை குறைங்க ஐயா. கேட்க மாட்டேங்கல, என்ன இப்படி பண்றீங்க? ஒரு ஆள் வண்டியை ஓட்டி வராரு, வண்டி கண்ணா பின்னான்னு லம்புது. என்னாச்சு வண்டிக்குன்னு பார்த்தா வண்டிக்கு நல்லா தான் இருக்கு, ஓட்டுறவர் தான் மதுவை லேசா அணைச்சிருக்கா. அப்படி ஓட்டிட்டு வந்தவர் நடந்து ஓடவர் இடிச்சு அங்கே வண்டி இடிச்சு டம்மு டிம்முன்னு கடைசியில் ஒருத்தர் தூக்கி போய் கொண்டு போட்டிருக்காங்க. ஏயா உனக்கு தண்ணி அடிக்கணும்னு நினைச்சா பேசாமல் நிப்பாட்டி அடிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லக்கூட நமக்கு மனசு வர மாட்டேங்குது. தயவு செஞ்சு போதையை விடுங்க ஐயா, சொன்னா கேளுங்க. உலகத்துக்கு போறோம். அதாவதுங்க, இந்த ஜாவான்னு ஒரு இடம் இருக்குல்ல, ஜாவா தீவுகள், அங்க போறோம். அங்க இந்த மக்கள் எல்லாம் போய் வேலைக்கு போயிட்டு அப்படியே ஜாலியா உட்காந்து கதை பேசுவாங்களாம். அதுக்கு மணல் தீவுன்னு பேரா. நம்ம ஊர்ல இந்த கிழவி பாட்டியே தாத்தாமார்கள உட்காந்து கடைக்காட்டில் உட்காந்து பேசுவாங்கல்ல, அது மாதிரி பேசி நெருக்கத்தை உண்டு பண்ணுவாங்களாம். அந்த மணல் தீவுக்கு வாங்க, எல்லாரும் கூட்டணி உட்காந்து புரணி பேசுவோங்காக. அழகாத்தான் இருக்கு. வருங்காலம் இப்படித்தான் இருக்கு. நீங்க என்னென்ன வேணுமோ இங்க பாருங்க. அதுல ஏர்கிராப்ட் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. இனிமே காருகெல்லாம் தேவையில்லை, சொங்கின்னு அப்படியே பறக்கலாம். ஒரு ஆள் 2 ஆள் 3 ஆள் 4 ஆள்னு வாடகைக்கு விட்டு கேட்கக்கூடாது. இதுவரைக்கும் பார்த்த எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அடுத்த தர்மலாம் இதே மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.